சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் மற்றும் MDMA போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் போதைப்பொருள் புழக்கம் குறித்து தொடர்ச்சியாக நான் எச்சரித்து வந்தும் தடுப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்த விவரங்கள். சென்னை விமான நிலையத்தில் நேற்றைய தினம் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் நடத்தியிருந்த விசாரணை மற்றும் ஆய்வின் மூலமாக பொலிவியா நாட்டிலிருந்து கடத்தி வரப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. அதன் பிறகு அவற்றின் மொத்த மதிப்பு 22 கோடி ரூபாய் எனவும் கொகைன் மற்றும் MDMA என்று சொல்லப்படக்கூடிய விலை மதிப்பு மிக்க போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது என்றும் தகவல் வெளியாகியிருந்தது. இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்பிலான கொகைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக வந்த செய்தி தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் குறித்து தொடர்ச்சியாக தான் எச்சரித்து வந்த பிறகும் அரசு அதனை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுகவின் அயலக அணி நிர்வாகியாக இருந்த ஒருவரே சர்வதேச போதைப் பொருள் மாஃபியாவாக இருந்த செய்திகள் எல்லாம் கடந்த காலத்தில் வந்தது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தற்போது சிந்தடிக் போதைப் பொருட்களை கடத்துபவர்கள் எந்த அச்சமும் இன்றி தமிழகத்தை போதைப் பொருள் மையமாக மாற்றி இருப்பதற்கு நேற்று கைப்பற்றப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் சாட்சியாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிந்தடிக் போதைப் பொருட்களின் புகலினமாக தமிழகத்தை அரசு மாற்றி இருப்பதாக குற்றம் சாட்டியதுடன் இனியேனும் போதைப் பொருள் தடுப்பில் விழிப்புடன் விரைந்து செயல்படுமாறு அரசை வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார்.